பிள்ளையே, நீ பல நாட்களாய் என்னிடம் கேட்கும் அந்த பதில் இதோ. நீ கேட்கும் கேள்வி ஒரு சாதாரண கேள்வி அல்ல என்பதை நான் அறிவேன். ஏனென்றால் அந்த கேள்வியை நீ உன் வாயால் மட்டும் கேட்கவில்லை, உன் அமைதியாலும் கேட்டிருக்கிறாய், உன் கண்ணீராலும் கேட்டிருக்கிறாய். இரவு எல்லோரும் தூங்கிய பிறகு நீ தனியாக விழித்திருந்த அந்த நேரங்களிலும் கேட்டிருக்கிறாய். ஆண்டவரே, இதற்கு என்ன பதில் என்று நீ எத்தனை முறை கேட்டிருக்கிறாய் என்று உனக்கே கணக்கு இருக்காது. சில நேரங்களில் நீ ஜெபத்தை ஆரம்பித்துவிட்டு வார்த்தைகள் வராமல் அமைதியாக இருந்திருக்கிறாய். சில நேரங்களில் இன்று ஏதாவது ஒரு பதில் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறாய். ஆனால் மறுநாளும் அதே நிலை, அதற்கு அடுத்த நாளும் அதே கேள்வி. அதனால் ஒரு கட்டத்தில் நீ உன்னையே சமாதானப்படுத்திக் கொண்டாய். சரி, ஒருவேளை பதில் வராது போலிருக்கிறது, ஒருவேளை இது எனக்கானது இல்லை, ஒருவேளை நான் தவறாக கேட்டுவிட்டேன். ஆனால் பிள்ளையே, இன்று நான் உன்னிடம் சொல்லப்போகும் உண்மை இதுதான். பதில் தாமதமாகிறது என்பதற்காக பதில் இல்லை என்று அர்த்தமல்ல. ஆனால் அதைவிட முக்கியமான ஒரு உண்மையை நீ இன்று கேட்க வேண்டும். நீ காத்திருக்கும் பதிலை மட்டும் தேடிக்கொண்டிருக்கும் போது அந்த பதில் உன்னை எங்கே கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நீ கவனிக்காமல் இருக்கலாம். நீ என்னிடம் கேட்ட கேள்வி என்ன? அது நடக்குமா? அவர் திரும்பி வருவாரா? எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா? இந்த பிரச்சனை தீருமா? என் வாழ்க்கை எப்போது மாறும்? நான் எடுத்த முடிவு சரியா? இனி என்ன செய்வது? ஆனா பிள்ளையே, நான் உனக்கு கொடுக்க போகும் பதில் இதைவிட ஆழமானது. நீ இப்போது தெரிஞ்சு கொள்ள வேண்டியது எதிர்காலம் முழுவதும் அல்ல, அடுத்த அடிதா. நீ பல மாதங்களாக முழு பாதையையும் பார்க்க முயற்சி செய்கிறாய். அடுத்து என்ன நடக்கும்? அதற்கு பிறகு என்ன? இது எங்கே போகும் என்று. ஆனா உனக்கு இப்போது முழு பாதை தேவையில்லை. உன் காலடியில் இருக்கும் அடுத்த ஒரு அடிக்கு தேவையான வெளிச்சம்தான் தேவை. பிள்ளையே, உன் தொலைபேசியை நீ எத்தனை முறை பார்த்திருக்கிறாய்? அந்த ஒரு பெயரிலிருந்து ஒரு அழைப்பு வருமா என்று ஒரு வேலைக்கான பதிலை எதிர்பார்த்து மெயிலை மீண்டும் மீண்டும் திறந்திருக்கலாம். வீட்டில் யாரிடமும் சொல்லாமல் பணம் பற்றிய ஒரு கவலை சுமந்திருக்கலாம். இந்த வழியில் போகலாமா இல்லையா என்று 2 முடிவுகளுக்கு நடுவில் நின்றிருக்கலாம். மற்றவர்கள் பார்த்தால் அது ஒரு சிறிய விஷயமாக இருக்கலாம். ஆனால் உனக்கு அது சிறியது அல்ல. ஒரு மனிதரின் ஒரு வார்த்தை இருக்கலாம், ஒரு முடிவு இருக்கலாம், ஒரு பண விஷயம் இருக்கலாம், ஒரு குடும்ப நிலை இருக்கலாம், ஒரு கனவு இருக்கலாம், ஒரு வேலை, ஒரு வாய்ப்பு, அல்லது நீ யாரிடமும் சொல்லாத ஒரு ஆசையாக இருக்கலாம். நீ அதை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்கிறாய். வெளியில் சாதாரணமாக இருக்கிறாய், சிரிக்கிறாய், வேலை செய்கிறாய், மற்றவர்களுடைய பிரச்சனைகளை கேட்கிறாய், அவர்களுக்கு அறிவுரை சொல்கிறாய். ஆனா உன் மனத்துக்குள் மட்டும் ஒரு கேள்வி இன்னும் முடிவடையாம இருக்கிறது. ஆண்டவரே, என்னுடைய விஷயம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒன்று நகர்ந்து கொண்டிருக்கிறது போல தெரியும். ஆனா என்னுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இங்கேயே நின்றுவிட்டது என்று நீ எத்தனை முறை நினைத்திருக்கிறாய் பிள்ளையே? இதோ உன் பதில். நீ காத்திருப்பது வீணாகவில்லை. ஆனா நீ காத்திருக்கும் அந்த விஷயத்தின் மீது உன் முழு வாழ்க்கையையும் நிறுத்தி வைக்க வேண்டாம். ஒரு கதவு திறக்க வேண்டும் என்று நீ காத்திருக்கிறாய். ஆனா நான் உன்னிடம் கேட்கிறேன், அந்த கதவு திறக்கும் வரை நீ கதவின் முன்பாகவே உட்கார்ந்திருக்க வேண்டுமா? இல்லை பிள்ளையே, கதவு திறக்கப்படுகிறதா என்று பார்த்து கொண்டே இருக்காதே. உன் கையில் இருக்கும் சாவியை முதலில் பார். உன்னால் இன்று செய்யக்கூடியதை செய். நீண்ட நாட்களாக தவிர்த்து வந்த அந்த ஒரு உரையாடலை நேர்மையாக தொடங்கு. உன்னால் செய்யக்கூடிய அந்த ஒரு செயலை இன்று செய். உன் கட்டுப்பாட்டில் இல்லாததை என்னிடம் ஒப்படை. ஏனென்றால் சில நேரங்களில் நாம் பதில் வேண்டும் என்று கேட்கிறோம். ஆனா ஆண்டவர் நமக்கு பதிலாக ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். நாம் அதை கவனிக்காம இன்னும் ஏன் பதில் வரவில்லை என்று கேட்கிறோம். பிள்ளையே, காத்திருப்பது மட்டும் போதாது. காத்திருக்கும் காலத்தில் நீ என்ன செய்கிறாய் என்பதுதான் முக்கியம். நீ ஒரு பதிலை எதிர்பார்த்து உன் வாழ்க்கையை நிறுத்திவிட்டால், பதில் வந்தாலும்
அதை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் நீ இருக்க மாட்டாய். அதனால் முதலில் உன்னை தயார்படுத்து. ஆனால் பிள்ளையே, ஒரு நிமிடம், நான் உன்னிடம் ஒரு விஷயத்தை கேட்க வேண்டும். நீ உண்மையில் பதிலை விரும்புகிறாயா அல்லது உனக்கு பிடித்த பதிலையே விரும்புகிறாயா? இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உண்மையான பதில் சில நேரங்களில் உனக்கு பிடிக்காது, ஆனால் அது உன்னை விடுவிக்கும். நீ விரும்பும் பதில் சில நேரங்களில் உன்னை இன்னும் நீண்ட காலம் அதே இடத்தில் வைத்திருக்கலாம். சில நேரங்களில் உன்னை காப்பாற்றும் பதில் இல்லை. அந்த இல்லை வந்த நாளில் நீ அழுதிருக்கலாம். ஏன் ஆண்டவரே என்று கேட்டிருக்கலாம். ஆனால் பிள்ளையே, அப்போது உனக்கு தெரியாததை நான் பார்த்து கொண்டிருந்திருக்கலாம். சில நேரங்களில் உன்னை சரியான இடத்துக்கு அழைத்துச் செல்லும் பதில் இப்போது இல்லை. சில நேரங்களில் உன் வாழ்க்கையை மாற்றும் பதில் வேறு வழியில். நீ கேட்பது ஒரு பதில், ஆனால் ஆண்டவர் பார்க்கிறது உன் முழு வாழ்க்கை. நீ ஒரு நாளை பார்க்கிறாய், அவர் உன் பாதையை பார்க்கிறார். நீ ஒரு மனிதரை பார்க்கிறாய், அவர் அந்த உறவின் முழு உண்மையை பார்க்கிறார். நீ ஒரு வாய்ப்பை பார்க்கிறாய், அது உண்மையில் உன் வாழ்க்கைக்கு ஏற்றதா என்பதை இப்போது முழுமையாக பார்க்கும் பார்வை உனக்கு இல்லாமல் இருக்கலாம். அதனால் பிள்ளையே, ஒரு பதில் உன் விருப்பத்திற்கு எதிராக வந்தாலும் அதை உடனே என் ஜெபத்திற்கு பதில் இல்லை என்று சொல்லாதே. சில கதவுகள் மூடப்படுவது கூட ஒரு பதில்தான். சில மனிதர்கள் விலகுவது கூட ஒரு பதில்தான். சில தாமதங்கள் கூட ஒரு பதில்தான். சில சமயங்களில் நீ கேட்டது கிடைக்காம போனதே நீ உண்மையில் வேண்டியதை பெறுவதற்கான முதல் பதிலாக இருக்கலாம். இதை நீ இப்போது புரிந்து கொள்ளாம இருக்கலாம். ஆனா ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது, அப்பொழுது அது ஏன் நடக்கவில்லை என்று அழுதேன், இன்று அது நடக்காததற்காகவே நன்றி சொல்கிறேன் என்று சொல்லும் நிலை வரலாம். பிள்ளையே, உனக்கு இன்னொரு பதிலும் இருக்கிறது. உன் மதிப்பு நீ காத்திருக்கும் பதிலால் தீர்மானிக்கப்படுவதில்லை. யாராவது உன்னை ஏற்றுக்கொண்டால்தான் நீ மதிப்புள்ளவன் அல்ல. யாராவது திரும்பி வந்தால்தான் நீ அன்புக்குரியவன் அல்ல. ஒரு வேலை கிடைத்தால்தான் உன் திறமை நிரூபிக்கப்படவில்லை. ஒரு வாய்ப்பு கிடைத்தால்தான் உன் வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைப்பதில்லை. ஒரு மனிதர் உன்னை புரிந்து கொண்டால்தான் நீ சரியானவன் ஆகவில்லை. நீ ஏற்கனவே மதிப்புள்ளவன். இதை கேட்க வேண்டிய நேரம் இதுதான். ஏனென்றால் நீ காத்திருக்கும் அந்த பதிலை உன் மதிப்பின் தீர்ப்பாக மாற்றிவிட்டாய். அவர் என்ன தேர்வு செய்யலன்னா நான் போதுமானவன் இல்லையோ? அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னா நான் தோல்வியா? என் ஜெபம் இன்னும் நிறைவேறலன்னா ஆண்டவர் என்ன கேட்கலையா? இல்ல பிள்ளையே, ஒரு முடிவு உன்னை வரையறுக்காது. ஒரு மறுப்பு உன்னை வரையறுக்காது. ஒரு தாமதம் உன்னை வரையறுக்காது. ஒரு தோல்வி உன்னை வரையறுக்காது. உன் கடந்த காலம் உன் இறுதி பதில் அல்ல. பிள்ளையே, இந்த வீடியோ முடியுமோ நீ என்னிட கேட்ட அந்த கேள்விக்கு பதில் தேடுவதற்கான 3 கேள்விகளை நான் உனக்கு கொடுக்க போறேன். முதல் கேள்வி, இன்று என்னால் செய்யக்கூடிய ஒரு சிறிய செயல் என்ன? இரண்டாவது கேள்வி, என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாததை நான் எதை விட்டுவிட வேண்டும்? மூன்றாவது கேள்வி, பதில் எனக்கு பிடிக்கலன்னாலும் உண்மையை ஏற்றுக்கொள்ள நான் தயாரா? இந்த 3 கேள்விகளுக்கும் நேர்மையாக பதில் சொல்ல ஆரம்பித்தா உன் காத்திருப்பு மாறிவிடும். அது வெறும் காத்திருப்பாக இருக்காது, அது தயாராகும் காலமாக மாறும். பிள்ளையே, ஒருவேளை நீ இத்தனை நாட்களாக காத்திருந்தது ஒரு பதிலுக்காக அல்ல, அந்த பதிலை ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு உன் மனம் தயாராகும் நாளுக்காக இருக்கலாம். பிள்ளையே, நீ காத்திருக்கும் பதில் எப்போது வரும் என்று இன்று நான் உனக்கு சொல்லவில்லை. ஆனா அந்த பதில் வரும் வரை நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் சொல்கிறேன். உனக்கு காட்டப்பட்ட அடுத்த அடியை எடு. உன் கட்டுப்பாட்டில் இல்லாததை என்னிடம் ஒப்படை. உனக்கு பிடித்த பதிலை அல்ல, உனக்கு தேவையான பதிலை ஏற்றுக்கொள்ளும் மனதை கேள். நீ இன்று இரவு மீண்டும் அந்த கேள்வி உன் மனதில் வந்தால் எப்போது என்று கேட்காதே. அதற்கு பதிலாக இன்று நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேள். ஏன் இன்னும் நடக்கவில்லை என்று கேட்பதற்கு பதிலாக இதிலிருந்து நீ என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேள். அவர் ஏன் மாறவில்லை
என்று கேட்பதற்கு பதிலாக நான் என்ன உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேள். அப்போது உனக்கு பதில் வரத் தொடங்கும். வெளியிலிருந்து மட்டுமல்ல, உனக்குள்ளிருந்தும். பிள்ளையே, இந்த வார்த்தை உன் மனதோடு பேசியிருந்தால் இன்று ஒரு நிமிடம் அமைதியாக இருந்து உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக காத்திருக்கும் அந்த ஒரு விஷயத்தை நினைத்துக்கொள். அதற்காக பயப்படாமல், அவசரப்படாமல், இன்று உன்னால் செய்யக்கூடிய அந்த ஒரு அடியை மட்டும் எடு. உன் மனதில் இருக்கும் பாரத்தை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிட்டு நாளை எழுந்ததும் உன்னால் செய்யக்கூடிய அந்த ஒரு அடியை எடு. எனக்கு தேவையான பதிலை ஏற்றுக்கொள்ளும் மனதை தாரும் என்று ஜெபி. இந்த வார்த்தை உனக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஆமேன் என்று எழுதிவிடு. இதே பதிலை தேடி அமைதியாக காத்திருக்கும் ஒருவருக்கு இந்த வார்த்தை தேவைப்பட்டால் அவர்களோடும் பகிர்ந்து கொள்.